இப்போ தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. பொட்டுக்கல்ல ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்காங்க. அடுத்தது வந்து தேங்காய் ஒரு சின்ன தேங்காய் ஒரு மூடி தீ வச்சுருக்கேங்க. தேங்காய் சட்னிக்கு என்றைக்குமே பொட்டுக்கல்ல தாங்க. பொட்டுக்கல்ல கொஞ்சம் ரோட்டோட கடையில் கொஞ்சம் தூக்கலாக தெரியுங்க. அதனால் பொட்டுக்கல்லை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு நீங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சேர்ப்பீங்களோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸ் பூண்டு வந்து 4 பூண்டு எடுத்திருக்கேங்க. இஞ்சி வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டாரில் போட்டு நம்ம அரைக்கலாங்க. இப்போ வந்து நம்ம பொட்டுக்கல்லை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கல்லை தாங்க ஃபஸ்ட்டு சேர்க்கணும். ஏன்னா பொட்டுக்கல்லை வந்து டக்குன்னு அரைப்படாது. அதனால ஒரு சில பேர் மிக்ஸி வந்து ஸ்லோவாக ஓடும். அதனால் பொட்டுக்கல்லை நல்லா ஃபஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து நம்மளுக்கு அரைக்குறையாக இருக்கணும். அதனால் தேங்காய் எந்த சைஸில் இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. அடுத்து நான் வந்து தேங்காய் சேர்க்க போகிறேங்க. தேங்காய் நான் வந்து அடுத்து 4-5 பச்சை மிளகா சேர்க்குறேங்க. அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து தேவையான கல்லுப்பு போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து இது முன்னாடி காட்டலை, நீங்கள் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சி நல்லா எடுத்துக்கலாங்க. தேங்காய் சட்னிங்க என்றைக்குமே கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கணுங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி சட்னி இந்த மாதிரி சட்னிக்கு தாங்க நல்லா அரைச்சிக்கணும். இதுக்கு கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கணுங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி நல்லா அரைச்சிடலாங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சுங்க. இப்போ தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தாங்க நீங்கள் அரைக்கணும். இந்த அளவுக்கு குறகுறப்பாக இருக்கணுங்க. தேங்காய் சட்னி இப்படி இருந்தால் தாங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த அளவுக்கு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு கிண்ணியில் ஊற்றிட்டு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த சட்னிக்கு வந்து நீங்கள் ரோட்டு கடை சட்னியில் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இடந்தாங்க வச்சுருப்பாங்க. இப்போ எடுத்து ஊற்றினா அவ்வளோ இந்ததாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வீட்டுக்கு இருக்கவங்களுக்கு கொலன்னு போதுங்க. நான் தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு போட்டுடலாங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சட்னிக்கு எண்ணெய் அதிகம் தேவைப்படாதுங்க. நம்ம ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ இதை சட்னியில் சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரோட்டு கடை ஸ்டைலில் சட்னிங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட சேனல் இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க.